வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஓகே, குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு உங்களோட ராசிநாதனே குரு தான். ஸோ அவர் இவ்வளோ நாள் 5ல் இருந்தார். தனக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வாயோட வீட்டில் இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது தனுசுக்கு. ஏன்னா இன்ஃபேக்ட் அந்த ஜென்ம சனி முடிஞ்சு மகரத்துலேருந்து சனி மைக்ரேட் ஆகி கும்பத்துக்கு போனதுக்கப்புறமே தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லா தான் இருந்தீங்க. ஆனால் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு தனுசுக்கு. ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடே இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் எப்படி இருந்தாலும் நேத்திர ஸ்தானாதிபதி சனி. ஸோ அவர் சூரியன் செவ்வாய் இந்த மாதிரியான பிளானட்ஸோட மிங்கிள் ஆகும்போது 6 அப்படிங்கிறது ஆரோக்கியம் அப்படின்னாலும் 2ங்கிறது உடம்பு அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக ஹெல்த் ரீதியாக ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருந்தீங்க. ஸோ 5ஆம் இடம்ங்கிறதுனால பிள்ளைகளால் நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இருந்தது. அவங்கள நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க. அவங்கள பற்றின கவலை இனிமேல் நமக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது உங்கள் மனசில் தான் இருந்தது. இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறாரு? பொதுவாகவே 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிரி இல்லையா? பொதுவாகவே எல்லா இடத்துலையும் வரக்கூடியது கர்மிக் எஃபெக்ட் தான். ஸோ அப்போ இந்த 6ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய கர்மிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, எதிரிகள் மூலமாகவும் கடன் மூலமாகவும் நோய் மூலமாகவும் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. ஸோ இந்த 3லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஃபார் சேயிங் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் தான் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதில்ல, இனிமேல் என்னத்த டயட்டு பிடிச்சதை கொஞ்சம் சாப்பிடுவோம், அதான் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்குல்ல, இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா என்ன, இந்த மாதிரியான இன்டென்ஷனை இந்த குரு கொடுத்துருவார். எப்போவுமே அந்த குருங்கிறவர் உங்கள் ராசிநாதன். அப்போ அவர் 6ல் போய் மறைகிறார். அப்போ ராசிநாதன் மறையும் போது நீங்களே ஒரு லெத்தாஜிக்னஸ்குள்ளே உள்ளே போகிறீங்க. ஒரு கவனம் சுதாரிப்பு அப்படிங்கிறது குறையுது. ஏன்னா உங்களுடைய ரூலிங் பிளானட் யாருன்னா ஜூபிட்டர். அவர் போய் மறையும் போது நீங்களே கொஞ்சம் லேக் ஆகுறீங்க. ஒரு மென்டாலிட்டியிலையும் சரி, ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுலையும் சரி, உங்கள் ஆட்டிடியூடும் சரி, எல்லாமே லேக் ஆகுது. அப்போது ஒரு லெத்தாஜிக்னஸ், ஒரு லேவிஷ்னஸ் அப்படிங்கிறது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே வருது. அப்போ கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி காட்டும். உடனே நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் ஃபர்தரான ஒரு சிவியர் ஹெல்த் எலிமெண்ட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ முக்கியமாக நான் தனுசுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. தேவையில்லாத கடன் வேண்டாம். தயவு செஞ்சு சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வராது. ஏன் கொடுத்தோன்னு கண்டிப்பாக யோசிக்க வைக்கும். ஆனால் குருவுடைய பார்வை இருக்குது இல்லையா, அந்த பார்வைக்கெல்லாம் ரொம்பவே நல்ல பலன்கள் தான் இருக்குது. ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரேடியோ வேவ்ஸ் கொண்ட ஒரு பிளானட் குரு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அதை தான் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஜோதிடம் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொன்னோம். ஸோ இப்போது இந்த குரு பார்வை தனுசுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, முதல்ல அந்த குருவுடைய 5th ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5th ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது 10th ஹவுஸில் விழுது. 10th ஹவுஸ் ஆஃப் கர்மான்னு சொல்லுவோம். உங்கள் ஆக்குபேஷன், ப்ரொஃபஷன், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் இடத்துல குரு பார்வை விழும்போது உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகுது. சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. மீடியா ஏஜென்ட்ஸ், பிஆர் அல்லது ரைட்டிங், அட்வர்டைஸிங் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. அதே மாதிரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, ஆன்மீக திருப்பணி செய்கிறவங்க, ஆர்ஃபன் சில்ட்ரனை மெயின்டைன் பண்ணுறவங்க, இவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு குட் கர்மா ஆக்டிவேட் ஆகும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம். ஸோ ஆக்குபேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ப்ரொஃபஷன் ரொம்பவே நல்லா இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி டெம்ப்ரவரி ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்பப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கௌரவங்கள் இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடியது 10ஆம் இடம். நிரந்தர கௌரவத்தை குறிக்கிறது 5ஆம் இடம். அப்பப்போ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கௌரவம், ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் கூப்பிட்டு உங்களை ஒரு மரியாதை செய்கிறது, யாரோ ஒரு விஷயத்துக்கு உங்களை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி அது 4 பேருக்கு தெரிய வர்றது, இல்லை ஒரு சபையில் உங்களை முன்னிறுத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இல்லையா, அதை நீங்கள் அதிகமாக அனுபவிப்பீங்க இந்த குரு பயிற்சியில். அதுக்கான பிராப்தம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஸ்வெட் வெளியில் வருதோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதுக்காக ரொம்ப இன்டென்ஸ் ஒர்க் அவுட் வேண்டாம். ஏன்னா குரு கொஞ்சம் பெரிய கிரகம்னால எதையும் பிரம்மாண்டமாக பண்ண வைக்கும். இன்டென்ஸ் ஒர்க் அவுட் வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 12ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால லோவர் பாடியில் வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடுப்புக்கு கீழே தொடைப்பகுதியில் நிறைய வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பாடியை ஒரு மொபிலிட்டியோடு வச்சுக்கோங்க.
அன்னெசரி ஃபுட்டு சாப்பிடாதீங்க. ஃபுட் ஹேபிட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 12ல் குரு பார்க்குறதுனால ஓரளவுக்கு கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. கம்மியாக சாப்பிட்டாலும் வெயிட் போடுதேங்கிற மாதிரி ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸை ட்ரிகர் பண்ணும். ஏன்னா 6ல் இருக்குது குரு. ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸையும் ட்ரிகர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. உடம்புல வெயிட் போடும், அதை பார்த்துக்கோங்க. 10ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால பிஸ்னஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்க போது. நீங்கள் அப்படியே ஸ்லே பண்ண போகிறீங்க பிஸ்னஸில், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. சரி, இன்னொரு முக்கியமான இடத்த குரு பார்க்குறாரு. எந்த இடம்? 2ஆம் இடம், கம்யூனிகேஷன். ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்தது, பேசி சரி கட்டியே அவங்கள வழிக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குக்கும். ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு சாதிக்கிறதுக்கும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டன்ட். ஒன்று எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த பேச்சு திறன் அப்படிங்கிறது இந்த குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுகிறதுனால அந்த பேச்சு திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் சொல்கிற சொல் வந்து 4 இடத்துல செல்லும். நீங்கள் பேசுகிறத 4 பேர் காது கொடுத்து கேட்க போகிறாங்க. வார்த்தையாலையும் பேச்சினாலையும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை உங்களால் சாதிச்சுக்க முடியும். அதே மாதிரி குடும்பஸ்தானமும் இந்த 2ஆம் இடம் தான். இப்போ கம்யூனிகேஷன் இந்த 2nd ஹவுஸுங்கிறதுனால குடும்ப நபர்கள் முக்கியமாக உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க. நீங்களும் குடும்பத்தோட ஒரு மாதிரி இணைஞ்சு போய் ஒரு குடும்பம் உங்கள் ஃபேமிலி மூலமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ஸ்வீட் கெஸ்டரோடு அதை இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக குடும்பத்துக்கு உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நீங்கள் சொல்கிறத அவங்க ஒத்துக்கல, அவங்க சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கல. ஒரு சின்ன ஒரு சைலண்ட் வார் மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு மேக்ஸிமம் ஃபேமிலி லைஃப் வந்து ஓரளவுக்கு போராட்டத்தில் தான் போயிட்டு இருந்தது. அதில் இருந்தெல்லாம் ஒரு நல்ல ரெமெடி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி உடம்பு. ஸோ என்ன தான் ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் குரு பார்வை நேத்திரஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால என்ன ஹெல்த் இஷ்யூவையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். எந்த ஹெல்த் இஷ்யூவும் லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூவாக மாறாமல் இந்த 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு பார்வை தடுக்கும். 6ஆம் இடத்துலேருந்து குரு வந்து ஹெல்த் இஷ்யூவை கொடுத்தாலுமே 2க்கு இருக்கக்கூடிய குரு பார்வை அந்த ஹெல்த் இஷ்யூ உங்கள் வாழ்க்கையவோ உங்கள் ஆயுளையோ பாதிக்காதபடி 2ஆம் இடத்துக்கு இருக்க குரு பார்வை தடுக்கும். இந்த மேமும் இப்படி சொல்லிட்டாங்கல்ல, நல்லா சாப்பிட்லான்னு திரும்ப அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க. வாயை கட்டிக்கோங்க, அது ரொம்ப அவசியம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. முக்கியமாக நீங்கள் வாங்க மாட்டீங்க, வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. 12க்கு குரு பார்வை இருக்கிறதுனால இறக்கத்தோட அடிப்படையில் கொடுப்பீங்க. ஏன்னா குரு பார்வை குரு என்ன பண்ணுவார்னா இறக்கப்பட வைப்பார். ரொம்ப ஒரு மாதிரி பீப்புள் ப்ளீஸராக கூட சில சமயம் மாற்றிடுவார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா. ஸோ பாவப்பட்டு ஒரு பணம் கொடுக்கறது வந்து நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்கலாம், உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பயிற்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் 6ஆம் இடத்தோடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 6ஆம் இடத்தோட நெகட்டிவை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஹெல்த் திரும்பியும் நான் அதை தான் சொல்லுவேன். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடி அப்படின்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து இருக்குது இல்லையா, கருப்பு உளுந்தை தானம் பண்ணுங்கள். சனிக்கிழமையில் பண்ணுங்கள். நீங்கள் இன்னாருக்கு பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கஷ்டப்படுறவங்கள போய் சேரணும். நீங்கள் ஒரு அரை கிலோ உளுந்து வாங்கி கொடுக்குறீங்கன்னா கிடைக்காதது கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுற அளவுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க நம்ம இருக்கிற இதே உலகத்தில். அவங்களுக்கு அது போய் சேரணும். மித்தபடி நீங்கள் கோயிலுக்கு போங்க விளக்கு போடுங்கிறத விட உங்களுடைய கர்மாவை இந்த மாதிரி நல்ல கர்மா செஞ்சு கழிக்கிறது தான் நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த கருப்பு உளுந்தை நீங்கள் சனிக்கிழமையில் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தாங்க. உங்களோட ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் ரொம்ப ஈஸியான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த லைனில் நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் தனுஷு. நன்றி, வணக்கம்.